பத்மநாபன் நீங்க எடுங்க பாப்போம். வந்துட்டு சார். அதுக்கு அதுதான் இதுவும் கொடுத்துருக்கீங்களா? ஆமாங்க சார், இதுதாங்க சார். இருங்க அந்த கோடுக்கு போங்க சொல்றேன். எஸ் சார். ஒரு நிமிஷம். என்ன இது என்ன சாஃப்ட்வேர் இது? சாஃப்ட்வேர் பேர் என்னது? இது வந்து ஒரு நிமிஷம். பிடிஎஃப். சரி, இது வந்து டெக்ஸ்ட்னு வருது சார். டெக்ஸ்ட் மேக்ஸ் அப்படின்னு வரும் சார். டெக்ஸ்ட் மேக்ஸ்னு வருதா? ஆமாங்க சார். சரி, டைட்டில் பேஜ் ரெண்டு ஃப்ரேம். கீழே வாங்க பார்ப்போம். இதே கீழே எடுத்துக்கோங்க. அடுத்த பேஜுக்கு இருங்க ஒரு நிமிஷம். equations. ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணணும்னா ரெஃபரன்ஸ் ஈக்குவேஷன் ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்க. ஈக்யூ ரஃப்னு ஒன்று இருக்கும். ஈக்யூ ரஃப். ஓகேங்க சார், ஓகேங்க. அதை பற்றி பாருங்க. ஈக்யூ ரஃப் வேணாவோட குறிச்சிங்க. ஈக்யூ ரஃப் அப்படின்னா வந்து வேற எங்கன்னா நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்க. ஏன்னா இங்கே எங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களா? இல்ல 1 2 3 மட்டும் தந்துட்டேன். அது வருங்க. நீங்க 1 2 3 நீங்க கொடுக்க வேணாம். ஓகே சார். அதுவே வரும், ஆட்டோமேட்டிக்கா ஈக்குவேஷன் நம்பர் வரும். ஓஹோ சரி. ஈக்யூ ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்கும்போது அதனுடைய யூஸ் என்ன பாத்தீங்கன்னா வந்து வேற எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு 10 பேஜ் கழிச்சு திரும்ப அந்த ஈக்குவேஷன் நம்பர் நீங்க போட தேவையில்ல. அந்த ஈக்யூ ரஃப் வந்து நீங்க வந்து இது பண்ணணும். ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஓகே, அது வேணா நான் அப்புறம் பிரசன்ட் பண்றேன். சரி, ஈக்யூ ரஃப் 1. அதுக்கடுத்து வந்து இதுல வந்து இந்த டாலர் கொடுக்குறீங்க. ஓகே, டாலர். சிங்கிள் டாலர்னா என்ன, டபுள் டாலர்னா என்ன? அது ஈக்குவேஷன் இல்ல இன்னும் நிறைய இருக்கு இதுல. நான் உங்களுக்கு சொல்றேன், இதுல இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு 1 by 1 சொல்லி தரேன் அப்புறம். சரிங்க சார், சரிங்க சார். கீழே வாங்க பார்ப்போம். பிகின் ஃப்ரேம் வருது. சரி, எண்டு ஃப்ரேம். சரி, பிகின் ஃப்ரேம். ஓகே, இது வந்து நல்ல முயற்சி தான். நீங்களே தனியாக கற்றுன்னு இருக்கீங்க. வெரி குட். அப்புறம் கீழே வாங்க சொல்கிறேன். அந்த ஈக்குவேஷன் நம்பர் இங்கே பாருங்க. அந்த 66th லைன் பாருங்கன்னு சொல்கிறேன். எஸ் சார். அந்த 66th லைன்ல ஈக்குவேஷன் 3ன்னு நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்க சார். ஈக்யூ ரெஃபர். இப்போ ஈக்யூ ரெஃபர் அந்த ரெஃபர் நம்பர் ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடுவில் 2 ஈக்குவேஷன் நீங்க ஆட் பண்ணிடுறீங்க. ஓகேங்க சார். அப்போ அந்த ஈக்குவேஷன் நம்பர் என்ன ஆகும்? அது ஆட்டோமேட்டிக்கா அது ஆட் ஆகும். 5 ஆகும். அப்போ இந்த ஈக்குவேஷன் நீங்க டைப் பண்ணி வச்சிருக்கிறது 3 5 ஆகுமா? ஆகாது சார். ஆகாது. அப்ப அது மேனுவலா மாத்தணும்ல. ஆமாங்க சார். அதே அந்த ஈக்குவேஷனுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்குறீங்களோ அது இங்க வந்துடும். ஓகே, ஓகேங்க சார். நீங்க எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. சரிங்களா? சரிங்க சார். இப்போ நீங்க போங்க, இது போங்க சொல்றேன் பிரசன்டேஷனுக்கு. ஆனா வெரி குட், இப்படிதான் இருக்கணும். இப்போ 1 by 1 கத்துக்கணும் வரீங்க. நீங்களா ஓனா கத்துக்கிறீங்க இல்லையா? எஸ் சார். சந்தோஷம் அது வரைக்கும் எனக்கு.
சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மட்டும் அடிஷ்னலா தேவைப்படும். அப்ப நான் சொல்றேன். சரிங்க சார், சரிங்க சார். சரி. இப்ப Thank you. பிரசன்டேஷனுக்கு போவோம் பாப்போம். சரிங்க சார். தேங்க்யூ சார். சரி, மேல வாங்க. சரி, பிரசன்ட் பண்ணுங்க பாப்போம். Good morning to all. P. Vatmanaban, under the guidance of Dr. E.P. Siva. Today, I present about the topic name Navier-Stokes equation. Navier-Stokes equation. First, if the transform equation we take it, tau x is equal to lambda, divergence v vector equal to 2 mu dou u by dou x, tau yy equal to lambda divergence v vector plus 2 mu dou v by dou y, tau zz equal to lambda divergence v vector plus 2 mu tau w by tau z, where del dot v vector is the volumetric strain, dilation or incompressible fluid. Delta equals 0, divergent v vector equal to 0. Here, lambda divergent v vector equal to 0. So in this equation, we can written as divergent v vector 0, then lambda also 0. So tau xx equal to 2 mu dou u by dou x here, and also tau yy equal to 2 mu dou v by dou y. Tau zz equal to 2 mu by tau w by tau z. Here, this can be written as, this is cyclic form, tau xy equal to tau yx equal to mu dou u by dou x plus dou u by dou y, and also xy yz and change cyclic method. Tau yz equal to tau zy equal to mu dou w by dou y plus dou v by dou z. Tau zx equal to tau xz equal to mu of tau u by tau z plus dou w by dou z. This is equation 2. The abbreviation divergent v vector has been used here. Note that the indices x, y, z, the velocity components of u, v, w, and the coordinates of x, y, z undergo cyclic exchange. This form. Now we take the momentum equation is where du by dt equal to f of x minus dou p by dou x plus dou tau xs y by dou x plus dou tau xy divided by dou y plus dou tau xz by dou z, and also u, v, w we take where du by dt equal to f of y minus dou p by dou y plus 2 of tau yx divided by dou x plus dou of tau y by dou y plus dou of tau yz by dou of z here, and also where dw by dt equal to f of z minus partial p divided by partial z plus partial to wz by dou x plus dou tau zy by dou y plus dou tau zz by dou z. This is equation number star. This can the vector notation where du by dt equal to f vector minus gradient p plus divergent tau. Here we know that tau xx equal to, we can written as
lambda x plus p, tau y equal to lambda. அரசு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். சரி. tau xx equal to tau xx equal to sigma சொல்லுங்க. x plus p, ம். tau y equal to sigma y plus p, ம். tau zz equal to sigma z plus p. Now we can take as Stokes hypothesis. We assume that the following relation exists between the two physical properties: 3 lambda plus 2 mu equal to 0, or lambda equal to minus 2 by 3. This can be written as lambda equal to minus 2 by 3. This said the value of lambda is relation to the viscosity mu. This is equation number 3. If the transport equation we consider the corresponding equation 1 and 2, this is used to momentum equation. So we can written as Cartesian coordinate, where du by dt equal to f of x minus dou p by dou x plus dou by dou x of mu equal to 2 dou u by dou x minus 2 by 3 divergent v, plus dou by dou y of mu equal to mu of dou u by dou y plus dou u by dou x, plus dou by dou z mu of dou w by dou x plus dou u by dou z. This is u. We can take coordinates x, y, z. So we used these terms x coordinate, y coordinate, and z coordinates. This is the equation form. So now take equation of the motion in x direction. This is x direction, y direction, and z direction. Now we take only x direction, where dou u by dou t equal to f of x minus dou p by dou x plus dou of dou x of mu of 2 dou u by dou x minus 2 by 3 divergent v vector, plus dou by dou f mu of dou u by dou y plus dou u by dou x plus dou of dou z of mu of dou w by dou x plus dou u by dou z, where du by dt equal to f of x minus dou p by dou x, plus we take this equation 2 mu take outside, 2 mu dou here dou u, take 2 mu and dou square u by dou x square. This can be written as 2 mu dou square u by dou x square, and also multiply 2 by 3 mu 2. This is also multiply dou by dou x. We written as minus 2 by 3 mu of dou del by dou x, plus this can be written as mu of dou square u by dou y square. Here mu dou square u by dou y square here, and also we can multiply this and this, mu of dou square u by dou x dou y, plus this can be multiplied as mu of dou square w by dou z dou x plus mu of dou square u by dou z square. This term can be written as f of x minus dou p by dou x. This can be written as mu of del square u minus mu of dou square u by dou x square plus dou square v by dou x dou y plus dou square w by dou z dou x minus 2 by 3 mu of dou del by dou x. Here, where du by dt equal to f of x minus dou p of dou x plus mu of del square u minus this is written as, take outside here dou by dou x same, so take dou by dou x outside, minus mu of dou by dou x of dou u by dou x plus dou u by dou y plus dou w by dou z minus 2 by 3 mu of
dou del by dou x. This is the compressible flow. Then this is we can written as vero du by dt equal to f of x minus dou p by dou x plus mu of dou square u. If in the del square u we can written as del square u by dou square u by dou x square plus dou square v by dou y square plus dou square w by dou z square. Similarly, this is we got x direction value, and also similarly in the same procedure we get y direction value and z direction value. This is called Navier-Stokes equation. This is different equation are known as the Navier-Stokes equation using symbolic notation. They can be given in the form which is valid in all coordinate system. Like this is the notation system. This is the notation symbolic. Vero dv vector divided by dt equal to f vector minus gradient p plus divergent tau. This is the Navier-Stokes equations. Thank you, one and all. சரி சங்கர் சார் சங்கர் சார் சொல்லுங்க சார். உங்க டவுட் கேளுங்க சார் உங்களுக்கு என்ன டவுட் இதெல்லாம் சார் இதுல என்னென்ன டவுட் இருக்கு? சொல்றேன் சார். ஸ்லைட் கொஞ்சம் தருங்க சார். நீங்க இந்த நோட்ஸ் வந்து எதுல இருந்து எடுத்தீங்க பத்மநாபன்? சார் நம்ம புத்தகத்துலயும் கொஞ்சம் எடுத்தேன் சார். அப்புறம் இவர் சங்கர் சார் ஒரு நோட்ஸ் எழுதியிருந்தார் சார். சரி, அதுல இருந்து தான் சார் இது எடுத்தேன். சரி. இந்த ஸ்லைட்ல என்ன மிஸ்டேக் இருக்குது? இதுல எனக்கு தெரிஞ்சு இந்த டெல்டா வி வெக்டர் இதுல ஒரு கன்ஃபியூஷன் வருது சார். இதுல சிம்பாலிக் டிஃபரன்ஸ் வருதா? ஆமா சார். இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வருது. ஆனா ஓகே, அவங்க நோட்ஸ்ல இது போல இருந்துச்சு. ஆனா எப்படின்னு பார்க்கல அது தெரியல சார். டெல் ரெண்டுமே டெல் இல்லனா அதுக்கு வேற பேர் இருக்கு. நெபுலான்னு ஒரு பேர் இருக்கு, டெல்லுன்னு ஒரு பேர் இருக்கு. இப்படி கீழே இருக்குது வந்து டெல்டா. அது டெல்டா, அது டெல்டா போடக்கூடாது, டெல் தான் போடணும். ஒண்ணு டெல் யூஸ் பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலயும் டெல், டெல்டா யூஸ் பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலயும் டெல். ஆக்சுவலா இந்த நோட்ஸ்ல அப்படி இருந்ததுனால ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆச்சு சார். அதுல கன்ஃபியூஷன் என்ன இருக்குது அதுல? சரி சரி, அதுக்கு மேல இருக்கிற இதுவும் போங்க. மேல இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. இது ஃபர்ஸ்ட் இதுதான் சார். இது டிரான்ஸ்போர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஆரம்பிக்குது. சரி, டிரான்ஸ்போர்ட் ஈக்குவேஷன் எப்படி வந்தது? டிரான்ஸ்போர்ட் ஈக்குவேஷன் வந்து டென்சார் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் ஈக்குவேஷனை கொண்டு வராங்க சார். டென்சார் மேட்ரிக்ஸ் மூலமா போயிட்டு அதுல இருந்து கண்டுபிடிச்சு இது நியூட்டன் செகண்ட் லா ஓரியன்டா வரக்குள்ள இது டென்சார் ஈக்குவேஷனை நம்ம பயன்படுத்துது சார். சரி, நியூட்டன் செகண்ட் லா என்ன? நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்னா என்னது? நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் மொத்தம் எத்தனை நியூட்டன் லாஸ் இருக்கு? 3 லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லான்னு. சரி, தேர்ட் லா என்னது? ஆப்போசிட், எந்த ஒரு ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும் சார் தேர்ட் லால. அது தேர்ட் லா. செகண்ட் லா என்னது? செகண்ட் ஈக்குவலா டைரக்ஷன். இருங்க அதெல்லாம் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்னது? அது
நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன்னா என்னங்க? நேவியர் ஸ்டோக் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மூமெண்டம் ஈக்குவேஷனை பயன்படுத்தி நேவியர் ஸ்டோக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்குது சார். நான் நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன்னா என்னன்னு கேட்குறேன். நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறத பற்றி நான் கேட்கல. ஓஹோ சரி. வாட் இஸ் கால்டு நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன்? கேட்குற கேள்வியெல்லாம் நோட் பண்ணிங்க. எழுதுறேன் சார், எழுதிக்கிறேன் சார். கேட்குற கேள்வியெல்லாம் நோட் பண்ணிங்க. சரி, அந்த இந்த ஸ்லைடு படிங்க பார்ப்போம். ஸ்லைடு படிங்க. இந்த ஸ்லைடை படிங்க முதல்ல. இந்த மேல் டாப்ல இருந்து படிங்க. அந்த ஸ்லைடுங்க இப்பதானங்க எடுத்தீங்க. அந்த ஸ்லைடு கண்ணுக்கு எதிரில் இருந்ததுங்க, அது கிடையாதுங்க. சரி, ஏதோ ஒண்ணு. இந்த ஸ்லைடு கூட தேவையில்ல, இந்த ஸ்லைடும் தேவையில்ல. வேற இதுவும் வேணாம், இதுவும் வேணாம். இல்லை, கீழே வாங்க சொல்றேன். நான் ஏதோ ஒரு ஸ்லைடு ஒன்று பார்த்தேன், அது தள்ளி விட்டீங்க. சரி, அதுக்கும் கீழே வாங்க பார்ப்போம். அதுக்கும் கீழே. சரி, படிங்க பார்ப்போம். இது தான் படிங்க. வெறும் du by dt equal to இல்ல அது என்னது? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் என்னது? அது வந்து வேரோ அப்படின்னு சொல்றாங்க சார். வேரோவா? ஆமா சார். ஏன் வேரோ? அது ரோ இல்லையா? வெறும் ரோ இல்லையா? அது RHO ரோ தானே? ரோ தான் சார். ஆனா இந்த சிம்பிள் வர்றது வந்து அது வேரோ பயன்படுத்துறாங்க. அது இதுல வேரோன்னு ஒண்ணு இருக்கா சார்? நாங்க எனக்கு தெரிஞ்சு அது ரோன் மட்டும்தான் சார் நம்ம படிச்சிருக்குது. ஆனா இதுல நான் டைப் அடிக்கல, அது இந்த சிம்பிள்னுடைய மீனிங் அது பார்க்க அது கிடையாது. அது சிம்பிள் எப்படி வேணாலும் வரட்டும் சரி. அதுக்காக அது வேரோன்னு இருந்துச்சு, அதனால வேரோன்னு ஒண்ணு இருக்குதா? கூகுள்ல போய் பாருங்க, வேரோன்னு ஒண்ணு இருக்குதா? அது போல அதுல இல்ல சார். அதுல பார்த்தேன் சார், அதுல வரல சார். கூகுள்ல போயிட்டு நீங்க சொல்ற அந்த வெரோன்னு ஒண்ணு இருக்குதா வெரிஃபை பண்ணுங்க. அது வெரிஃபை பண்ணுங்க. கட்டுங்க பாப்போம் என்ன சொல்லுது. வரதான்னு வருது. அது நான் வேறோ இது ஸ்லாஷ் வேரோ அப்படின்னு போட்டுருந்துச்சு. இதுல ஸ்லாஷ் அப்படி போட்டு மேக்ஸ் சிம்பிள்ல போட்டுச்சு. அதனால அது அப்படி உச்சாரிச்சு. நீங்க படிச்சுக்கிறீங்களா? ஆமா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரோ தான். அது ரோ, வெறும் ரோ. சரிங்க சார். அப்புறம் ஸ்லைடுக்கு வாங்க சொல்றேன். டென்ஷனே ஆகாதீங்க, பொறுமையா படிங்க. தெரிஞ்சுக்கிட்டு தான். ரோ du by dt யா? ஆமாங்க சார். அப்புறம் படிங்க. du by dt equal to f suffix x minus dou p. ஆனா என்ன படிச்சீங்க? நீங்க படிச்சது என்ன படிச்சீங்க? அது f of x ன்னு சார். f of x ன்னா என்ன? அது ஆஃப்னா பிராக்கெட்ல வந்திருக்கணும், ஆனா தப்பா படிச்சேன் சார். அது சரி, அது ஒண்ணு. சரி, f of x-க்கும் fx-க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? f of x-ன்றது அது மல்டிப்ளை பண்ணிக்கிறது சார். எதை மல்டிபிள் பண்றது? f-ஐயும் f-ஐயும் x-ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். f of x-ன்றது அது தப்பு. தப்பு. f of x-ன்றது நீங்க சொல்றது தப்பு. வேற f of x-னா ஃபங்க்ஷன் ஆஃப் x ன்னு ஃபங்க்ஷன் ஆஃப் f-ஐயும் x-ஐயும் மல்டிபிள் பண்றது வேற. ஓகே. f of x-ன்றது வேற. fx f suffix x ன்னு போட்டா என்ன மீனிங் சொல்லுங்க. சொல்லட்டுமா சார்? f suffix x ன்னா என்னங்க பத்மநாபன்? இது f-ல வந்து அதனுடைய பார்ட் இருக்குன்றது. இல்ல, அதுவும் கிடையாது. சாரி சார், அது தெரியல. டெரிவேட்டிவ் சார். அது f suffix x-ன்றது வந்து டெரிவேட்டிவ். f வந்து x ஆல டிஃபரன்ஷியேட் பண்றது. f-ங்கிறது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் x-ஆ இருக்கலாம், y-ஆ இருக்கலாம், z-ஆ இருக்கலாம். ஓகேங்க சார். ஆனா f-ஐ x-ஆல டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு பேர் வந்து fx. y-ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா fy.
Z ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா FZ. ஸோ பார்ஷியல் டிஃபரன்சியேஷன்ல என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்க சார். அடுத்து படிங்க. மைனஸ் டோ பி பை டோ எக்ஸ். இருங்க. டோ பி பை டோ எக்ஸ்னா மீனிங் என்ன சார்? எக்ஸால இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணதில்ல சார். எதை? இந்த எக்ஸால இந்த எதை? அதுதான் அதுதான் எதை டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? எக்ஸால எதை டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? பி சார். பி ஆல டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. பிங்கிறது என்னங்க? பிங்கிறது வந்து பிரஷர் வரும் சார். பிரஷர். அப்ப அதை எப்படி படிக்கணும்? எப்படி சொல்லலாம்? அதை எப்படி சொல்லலாம்? டோ பி பை டோ எக்ஸ் எப்படி சொல்லலாம்? அது பார்ஷியல் பிரஷர். சரி, பார்ஷியல் பிரஷர்னு சொல்லலாம் சார். பார்ஷியல் பிரஷர்னு சொல்லலாமா? இல்ல, பார்ஷியல் பிரஷர்ன்றது வேற. பார்ஷியல் பிரஷர்னா இப்போ ஒரு பெரிய லாங் டியூப் இருக்குது. அதுல நான் அந்த டியூபை 10ஆ பிரிச்சுட்டு 10ல ஒரு பகுதியில பிரஷர் எடுக்கிறேன். அதுக்கு பேர் பார்ஷியல் பிரஷர். இதுக்கு பேர் வேற, பிரஷர் கிரேடியன்ட். பிரஷர் கிரேடியன்ட். டோ பி பை டோ எக்ஸ்ங்கிறது பிரஷர் கிரேடியன்ட். பிரஷர் கிரேடியன்ட் இன் எக்ஸ் டைரக்ஷன். ஓகேங்க சார். டோ பி பை டோ ஒய்னா பிரஷர் கிரேடியன்ட் இன் ஒய் டைரக்ஷன். ஒய் டைரக்ஷன். சரி, பிளஸ். சரி, அந்த ரோன்னு ஃபர்ஸ்ட் இருக்குது, அது என்னங்க? அது இதா சார்? ட்ரோ. அது என்னதுங்க? ரோங்கிறது என்னதுங்க? ரோன்றது இந்த டென்சிட்டி. டென்சிட்டி கரெக்ட் தான். ரோன்றது டென்சிட்டி. அந்த மியூங்கிறது என்னங்க? மியூ சார். மியூன்றது வெலாசிட்டி. அப்ப யூ என்னதுங்க? மியூன்றது விஸ்காசிட்டி சார். சரி, அப்ப நியூன்னு ஒண்ணு வருமே அதுல, அது என்னது? நியூவா சார்? நியூன்னு ஒண்ணு இருக்குது. இதுலயே நியூன்னு ஒண்ணு இருக்குது, மியூன்னு ஒண்ணு இருக்குது. சரி, யூங்கிறது என்னது? வெலாசிட்டியா? யூன்றது அது வந்து காம்போனன்ட் சொல்லுவாங்க. யூ காம்போனன்ட், வி காம்போனன்ட். அது போல யூ வெக்டார்னு போட்டிருக்கீங்க. இங்க யூன்னு போட்டிருக்கீங்க, அங்க யூ வெக்டார்னு போட்டிருக்கீங்க. ரெண்டும் ஒண்ணா? இப்போ இது வந்து இல்லைங்க, அப்படி நான் கேட்கலைங்க. அதிலே நில்லுங்க. அதிலே நில்லுங்க. எஸ் சார். அதிலே நில்லுங்க. ஓகே. நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் படிக்கிறோம் நம்ம. ஆமா சார். ஓகேவா? ஓகே. சரி, நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன்ன்றது ஃபர்ஸ்ட் என்னது? அதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. வாட் இஸ் கால்ட் நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன்? ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन வந்து who derive the Navier-Stokes equation? Who derive the Navier-Stokes equation? What is called the Newton's second law of motion? How can you relate that Newton's second law of motion and Navier-Stokes equation? ஓகேவா? ஓகே சார். சரி, இப்போ fxன்றது ஓகே, மைனஸ் டோ பி பை டோ எக்ஸ் வந்து மியூங்கிறது என்ன சொன்னீங்க? விஸ்காசிட்டியா? எஸ் சார். எஸ் சார். ரெண்டு வகையான விஸ்காசிட்டி இருக்குது. ஒன்னு டைனமிக் விஸ்காசிட்டி, இன்னொன்னு கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. எஸ் சார். சரி, கைனமேட்டிக் விஸ்காசிட்டியோட சிம்பிள் என்ன? கைனமேட்டிக் விஸ்காசிட்டினா என்ன? டைனமிக் விஸ்காசிட்டியோட சிம்பிள் என்ன? டைனமிக் விஸ்காசிட்டினா என்ன? ஓகேவா? ஓகே சார். இந்த இடத்துல டெல் ஸ்கொயர்னு போட்டிருக்கீங்க. டெல் ஸ்கொயரோட இது என்னது? அந்த யூ வெக்டார்ன்றது என்னது? இந்த யூ வெக்டார்ன்றது எத்தனை காம்போனன்ட் இருக்கும்? காம்போனன்ட் 3 காம்போனன்ட் வரும் சார். எக்ஸ் என்னென்ன காம்போனன்ட்? இதுல வந்து எக்ஸ் காம்போனன்ட், ஒய் காம்போனன்ட், z காம்போனன்ட். யூ வெக்டாரே முதல்ல 3 காம்போனன்ட். UVW. ஆமா சார். எஸ். அப்போ u is UVW. u is the function. அதுக்குள்ள UVW இருக்குது இல்லையா? u is the function of x, y, z. v is the function of x, y, z. z is the function of x, y, z. அது w is the function of x, y, z. இத u சர்ஃபேஸ் VW னு கூட சொல்லலாம்ல சார்?
யூ சார் சர்ஃபேஸ் பிடபிள்யூவா? ஆமாங்க சார். அது என்னன்னு தெரியலையே, நீங்க இது சொல்றது எனக்கு புரியல. இது வந்து எக்ஸ் இருந்துச்சுன்னா அது எக்ஸ் சர்ஃபேஸ் ஒய் ஜெட்னு சொல்றாங்க. சரி இது போல தான் சார் அதில் கன்சிடர் பண்ணிருந்தாங்க. சரி ஓகே. ஸோ நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் போகிறதுக்கு முன்னால சரிங்க சார். நீங்க என்ன படிக்கணும்? ஃப்ளூயிட் டைனமிக்ஸோட அந்த பேசிக் இன்னும் கொஞ்சம் படிக்கணும். சரிங்க சார். கண்டினியூட்டி ஈக்குவேஷனு, பெர்னாலிஸ் ஃபார்முலான்னா என்னதுங்க ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்ல? பெர்னாலிஸ்னு ஒன்று இருக்குதா இல்லையா? இருக்கு சார். எஸ் சார். நேவியர் ஸ்டோக்ஸுக்கு முன்னால பெர்னாலிஸ் ஒன்று இருக்குதா? ஆமாங்க சார். அப்படின்னா என்னது? அது என்ன சொல்லுது? பெர்னாலிஸ் என்ன சொல்லுது? அது பார்க்குறோங்க சார் அது. சரி ஆனா நான் வேற மாதிரியே சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். ஆனா எப்படியோ போயிடுச்சு சார். ஏன் அதை பத்தி என்ன இருக்கு? என்ன சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்க நீங்க? இல்ல சார், அன்னைக்கு சொல்றது வந்து கொஞ்சம் வேற மாதிரி. சரி, ஒவ்வொன்றுத்தையும் நாமளே சொல்லலாம் அந்த யூக்கு வீக் அப்படின்ட்டு கொஞ்சம் ரெஃபர் பண்ண. ஆனா இப்போ எடுக்கல அப்படியே டோட்டலா இதாயிடுச்சு. ஒன்றும் ஆகலையே. என்ன ஒன்று இதை இந்த படிங்க இருங்க ஒரு நிமிஷம் வரேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துல என்ன பண்றீங்க, டிரான்ஸ்போர்ட் இல்லை மேலே போங்க சொல்றேன். சில இடத்துல இன்னும் கொஞ்சம் மேலே போங்க. மேலே போங்க. இதுல சொல்லி இருக்கோம் சார், லாம்டா ரிலேஷன் டு விஸ்காசிட்டி மியூ. அதுதான் எப்பவுமே கேள்வி கேட்கறவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுல கேள்வியே கேட்க மாட்டாங்க. எஸ் சார், எஸ் சார். உங்களுக்கு என்ன தெரியலையோ அதில் தான் கேள்வியே மெயினா கேட்பாங்க. சரிங்களா? ஓகேங்க சார், ஓகேங்க சார். இன்னும் மேலே போங்க. இன்னும் மேலே போங்க. வால்யூமிக் எக்ஸ்பிளைன். சரி அவ்வளோதானா? முடிஞ்சுதா? மேலே போங்க. இன்னொரு ஸ்டெப் மேலே போங்க. 3-5-21. சரி ஓகே. 3-5 இன்னைக்கு சார் அன்னைக்கு ரெடி பண்ணி வச்சது திடீர்னு டக்குன்னு பண்ணக்குள்ள. சரி ஓகே. சரி நீங்க ஸ்டாப் பண்ணீங்க. சங்கர் நீங்க பிரசன்ட் பண்ணுங்க பாப்போம். இதோ சார் வரேன் சார். சார் விசிபிளா இருக்கா சார்? ஸ்டார்ட் பண்ணட்டுமா சார்? பண்ணு. Good morning to all. Myself G. Shankar, full-time research scholar, Department of Mathematics, SRMIST, Kattankulathur, under the guidance of Dr. E.P. Shiva. Welcome, sir. This is my second seminar, Advanced Fluid Dynamics. Subject name is Advanced Fluid Dynamics. Subject code MA3035. My topic is crude and partial flow.
Introduction. Next we will see the introduction. In fluid dynamics, acute flow is the laminar flow of a viscous fluid in the phase between the two parallel plates, one of which is moving relative to others. The flow is driven by virtue of viscous drag force acting on the fluid and the applied pressure gradient parallel to the plates. This kind of flow has application in hydrostatic lubrication, viscosity, pumps, and turbine. When the bearing is subject to all loaded such that the rotating shaft and bearing remains concentric. The flow characteristic of the turbulent can be modeled as flow between the parallel plates where the top plate moves at a constant velocity. This is a diagram of bearing subject. We are using the Navier-Stokes equation. First we see the continuous equation of 3D flow. Dou P divided by dou T plus dou of P U in dou of P U divided by dou of X plus dou of P V divided by dou Y Rho V plus dou of dou V plus dou of P W divided by dou of Z PW இல்லைங்க rho equal to 0. W rho U rho V rho W Rho W, sorry. Dou of rho W divided by dou Z equal to 0. Next we see the continuous equation of steady incompressible flow. Dou U by dou X plus dou V by dou Y plus dou W by dou Z equal to 0. Continue the Navier-Stokes equation in X moment. Rho of dou U by dou T plus U into dou U by dou X plus V into dou U by dou Y plus W into dou U by dou Z equal to minus of dou P by dou X plus rho Gx plus mu into dou square U divided by dou S square plus dou square U divided by dou Y square plus dou square U divided by dou Z square plus mu by 3 dou divided by dou Z dou X into dou U by dou X plus dou V by dou Y plus dou W by dou X dou Z, sorry. In Y moment, rho into dou V by dou T plus U into dou V by dou X plus V into dou V by dou Y plus W into dou V by dou Z equal to, similarly, X moment, similarly we can apply the Y moment and Z moment also. So analytical solution of acute flow, we choose X to be a direction along which all fluid particles travel and assume the plate are infinite large in Z direction, so that Z independence Z dependent is not there. So U only is a non-zero value and V W equal to 0. ஒரு நிமிஷம் இருங்க சங்கர், ஒரு நிமிஷம் இருங்க. Okay sir. சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஆமா சார், கொஞ்சம் சொல்லுங்க சார், விஷயம் என்ன சொல்லுங்க. ஓகே சார். சொல்லுங்க. 6 o'clock சரிங்க சார். ஓகே சார். சரிங்க சார். 6 o'clock தானே சார்? 6 o'clock தானே? நான் அனுப்பிச்சு விட்டுறேன். அவர் ஃப்ரீனா ஓகே தான் சார். ஃப்ரீனா ஓகே தான்.
6 o'clock. வேணாம் 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 நான் தனியாவே அனுப்புறேன் 6 o'clock கண்டிப்பா ஷியோர். ஓகே சார், பாய் சார், பாய் சார். பாபுஜி சார் தான் ஃபோன் பண்ணாரு. எஸ் சார். 6 o'clock ஒரு இது ஐசிஎம்டி ஒரு மீட்டிங் வைக்கலான்னாரு. ஓகே சார். சின்ன ஒரு 5:30 அப்படி ஒரு சின்ன ரிமைண்டர் மட்டும் போட்டு விட்டுருங்க. சரி சார், சரி சார். இன்னைக்கு மதியானம் டியூட்டி வந்து நான் ஆல்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். நேத்தே முடிச்சுட்டு வந்துட்டேன். ஓகே ஓகே சார், ஓகே சார். அதான் சார் ஃபோன் பண்ணிட்டேன் சார் காலையில். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. Here u only is not equal to 0, v and w equal to 0. Invoking dou u by dou x plus, similarly u and w equal to 0, derivative of dou v by dou z, dou x or dou w, anything, the derivative of v and derivative of w, that is also 0. Okay, so dou u by dou x plus dou u by dou x equal to 0, because dou v by dou x, dou w by dou x also 0. So means u equal to u of y comma z. Now study Navier-Stokes equation can be reduced to rho of dou u by dou t plus u into dou u by dou x plus v into dou u by dou y plus w into dou u by dou z. Dou u by dou t equal to 0, dou u by dou x equal to 0, dou u by dou y equal to 0. So all the values are 0. Only the values exist equal to minus of dou p by dou x plus u into dou square u divided by dou y square. In next moment those values only exist. Another values are everything 0. Similarly, in y moment and z moment, every value becomes 0. Here, y moment and z moment, all the values become 0. Only the values exist. Minus of dou p by dou x plus mu into dou square u divided by dou y square. The values only exist. This can be written as dou p by dou x equal to mu into dou square u divided by dou y square. Dou p by dou y equal to dou p by dou y equal to dou p by dou z equal to 0, means p equal to p of x only. Here dou square, the previous sum, dou p by dou x equal to mu into dou square u divided by dou y square. So we can simply we can write d square u divided by dy square equal to 1 by mu into dp by dx. We can find only the value of velocity. What is the velocity? Here velocity is nothing but u. So how we can find out the velocity? Here differentiation, double derivative we are having, but what we'll have to do? We can integrate twice, we get the value of u. So that's why the equation, the first one, integration with taking integration on both sides, we get du by dy equal to 1 by mu dp by dx into y, because with respect to y, the integrate with respect to y. So that's why 1 by mu into dp by dx into y plus a. What is mean by a? The here a is nothing but integrate constant. Okay. Next again integrate with respect to y. This become u equal to 1 by mu dp by dx into y. Integral of y into dy equal to y squared by 2. That's why 1 by mu dp by dx equal to y squared by 2 plus a. A is nothing but constant. We can apply the integration formula. We can integrate with respect to y. This become a of y plus again we integrate constant is nothing but b, capital B. Okay, this is the equation number 1. So equation number 1 is nothing but u, that is velocity. Velocity equal to 1 by mu dp by dx into y square by 2 plus ay plus b. That is the equation number 1. It is a very important equation. We can also
we can apply any cases. We can apply cases number case 1 and case 2. So next we see case 1, steady flow between parallel planes. Consider the flow between the two parallel plates, flat plates, a distance h apart, and with a pressure gradient dP by dx, where the upper plate moves with the velocity v. The boundary condition, we are having two boundary condition. One, y equal to 0, u also 0. Another condition, y equal to h, u equal to 0. So now I am applying boundary condition 1. What is the boundary condition 1? Y equal to 0, u equal to 0. So applying boundary condition 1 in equation number 1, this become y equal to 0, u also 0. So here LHS value is u. Y equal to 0, u also 0. U is nothing but 0. 0 equal to 1 by mu. What is the value? Y equal to 0. Y equal to 0, the total value in first term will be 0, the second term 0, only exists b. B equal to, so the equation 1 can be written 0 equal to 0 plus b. So the b value is nothing but 0. So b equal to 0, applying and applying condition 2, boundary condition 2. What is the boundary condition 2? Y equal to h and u equal to 0. So y equal to h, can you replace the value of y equal to h in equation number 1? This become the b values is 0, so we neglected b terms. So y equal to, so equation 1 can be written as u equal to 1 by mu dp by dx y square by 2 plus ay. Oh, that's all. We can apply boundary condition 2, y equal to h. This become y equal to, sorry, u equal to 1 by mu dp by dx h square by 2 plus a into h. Okay, and ah will taken LHS side, and then 1 by mu takes out right hand side. This become 1 minus, so ah equal to mu minus h square divided by 2 mu dp by dx. So we can take the a values only. The h goes to RHS side. The whole term become the h denominator goes to denominator value. So a equal to u by h minus 2 h divided by, also h square divided by h, this become cancelled. So h divided by 2 mu dp by dx, and substitute the a value and b value equation 1. This become, what is the equation 1? Equation 1 is nothing but u equal to 1 by mu dp by dx y square by 2 plus ay plus b. B also 0. Here a, we can find the a value. A value we are already found. A value is nothing but u by h minus h by 2 mu dp by dx. B is nothing but 0. So we can substitute the value u equal to 1 by mu dp by dx y square by 2 plus u by h minus h by 2 mu dp by dx into y. If dp by dx, in the case dp by dx equal to 0, the pressure gradient will be pressure gradient is equal to 0. That is means u equal to y by h into capital U. This is acute flow. This is known as acute flow. Okay. Case number, okay, in case, consider the channel flow with equal to 0. The velocity will be 0. The u equal to, in substitute in equation number, u equal to 1 minus 2 into, this term will be, I will derive in u equal to the first equation, the substitute a and b, the values in equation 1, the velocity u equal to 1 by mu. Here we have the one mistake here, u equal to 1 by mu dp by dx y square by 2 plus u. It is here I am writing only small u. It is not a small u, it is a capital U. So capital U divided by h minus h by 2 mu dp by dx into u. So capital U equal to 0. The second term u by h will be vanished. The only value exists 1 by mu dp by dx into y square by 2 plus, sorry, minus h into 2 mu dp by dx. So taking the common value of dp by dx is the common value here. What are the common value here? Dp by dx and minus y by 2 mu. We take the into h. We can take the common value
what is remaining term 1 minus y by h. So small u equal to minus of y by 2 mu dp by dx into h into 1 minus yh. This is known as Paisali 4. Next we find the maximum velocity of u max. That is nothing but the so dou u by dou y equal to 0. Derivative of this equation equal to 0. So that is the maximum of velocity. So u equal to u by h minus h into 2 mu dou p by dou x 1 minus 2 y by h. So capital U by h equal to h into 2 mu dp by dx 1 minus 2y by h. We can take sir here y by h, it is a simple term equal to h into 2 mu dp by dx. It is a common to 1 minus 2y by h. So we can multiply both term. We get h into 2 mu into dp by x minus h into 2 mu 2 will be cancelled. This become h into y into u into h into sorry h will be cancelled. Dp by dx 2 u into mu into h. The values become the go to right hand side. H into 2 mu dp by dx minus of u by h into equal to h into 2 mu dp by dx 2y by h. So we can take the y values only. Those value goes to LHS side. Everything goes to denominator. So mu divided by 2p by dx into h into 2 mu dp by dy minus of u by h. Y maximum equal to h by 2 dp by dy minus capital U into small mu divided by h into dp by dx. To find u max, put dp by dx equal to k, u max equal to u by 2 minus h square 8 mu dp by dx. Now we are go to case number 2. Both plates are stationary. V equal to 0. The fluid between the moving with the velocity capital U. So the boundary conditions are y equal to y by h by 2 and u capital U equal to 0, and another boundary condition y equal to minus h by 2, capital U equal to 0. Substitute y equal to h by 2 in equation number 1. This become 1 by mu dp by dx h square by 8 plus 8 a into capital A into h by 2 plus b equal to 0. Substitute y equal to minus h by 2 in equation number 1. This become 1 by mu dp by dx h square by 8 minus a into h by 2 plus b. Here adding these two equation. Sir சொல்லுங்க சார். இப்போ இது பேட்டரி பர்சன்டேஜ் வந்து குறைவுன்னு வருது பாருங்க. ஆமாம் சார் 15% வருது சார். ஒன்றும் இல்லை சார், வரும் சார், அது ஓடும் சார். இப்போ தான் 9க்கே வந்திருக்கீங்க. மொத்தம் 14 ஸ்லைட்ஸ் இருக்கு சார். இப்போ வந்து அவ்வளோதான் சார், இவ்வளோ தான் சார், முடிஞ்சிடுது சார். ஒரு 4 தான் சார் இருக்குது. சரி, பிரச்சனை இல்லை, கீழே வாங்க சொல்கிறேன். அடுத்ததா சார்? இல்லை, அடுத்து கடைசி வாங்க, அடுத்து வாங்க, இருங்க, முன்னால் போங்க, மேலே போங்க. இதுதான். ஓகே சார். வெலாசிட்டி ப்ரொஃபைல் பேராபோலா மேக்ஸிமம் வெலாசிட்டி அக்கர்ஸ். சரி, அந்த வெலாசிட்டி மேக்ஸிமம்ன்றது எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? அதான் சார், அந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி பண்ணுறோம் சார். என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணுறீங்க? பவுண்டரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குல்ல சார். சரி. y by h by 2 minus y h by 2 அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு பண்ணுறோம் சார். சரி. டெரிவேஷன்ஸ் வந்து நீங்கள் பேப்பரில் கூட எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். அது அப்படியே பிடிஎஃப் ஸ்டெப்ஸ் வந்து தெளிவாக இருக்கணும். எஸ் சார், எஸ் சார். ஸ்டெப்ஸ் தெளிவாகவே இல்லை சார்.
அடுத்து வாங்க அடுத்து வாங்க சொல்றேன். இதுல வந்து discharge q equal to dq integral over dq. சரி minus h/2 to plus h/2 u dy ன்னு இருக்குது. எஸ் சார். அந்த hங்கிறது என்னது? ஹைட் சார். h வந்து ஹைட் சார். எதனோட ஹைட்? நம்மளுடைய அந்த இது இருக்குல்ல சார், நம்ம சொல்லுங்க பாப்போம். அந்த பேரபோலாக்கும் அந்த அந்த பேரபோலாவுக்குலாம் கிடையாது. அந்த பேரபோலாவுக்குலாம் கிடையாது. எஸ் சார். இல்ல. சரி அடுத்து ஸ்லைடு போங்க. இது வந்து அதை டிரைவ் பண்ணா ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து வேரியஸ் வேல்யூஸ் ஆஃப் பீக் ப்ரோக்ரஸ் வெலாசிட்டி ப்ரொஃபைல்ஸ் பி லெஸ் தென் 0 பி கிரேட்டர் தென் 0. சரி ஓகே. சரி இந்த கேபிட்டல் யூனா என்ன, ஸ்மால் யூனா என்ன? கேபிட்டல் யூ வந்து கேபிட்டல் யூ தான் வெலாசிட்டி சார். இல்லை சார். சரி ஸ்மால் யூ வந்து என்னது? சரி அதுக்கடுத்து அவ்வளோதான் சார். இதோட அவ்வளோதான் சார். அவ்வளோதானே? அவ்வளோதான் சார். ஸ்டாப் பண்ணி ஓகே ஃபைன். ஸ்டாப் பண்ணிங்க. எஸ் சார்.